இந்த மாரி நல்ல சாஸியா, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான சிக்கன்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்டுருப்போம். இத பார்க்கும்போதே நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகும். வீட்லயே ஈஸியா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல சோள மாவு, மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். இப்ப இன்னொரு பவுல்ல முட்டை, மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு அதே மாரி போட்டு பீட் பண்ணி இதையும் தனியா வச்சிரலாம். அடுத்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன்ல ஜாகரி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், நான் வந்து கோச்சூஜாங் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது இல்லன்னா நீங்க சில்லி பேஸ்ட் கூட எடுத்துக்கலாம். சோயா சாஸ், வினிகர், தேன், பூண்டை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, பட்டர், மிளகாத்தூள், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு, இத அப்படியே அடுப்புல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா திக்கா வந்த பிறகு ஆஃப் பண்ணிரலாம். இப்ப இது இருக்கட்டும். இப்ப இந்த சிக்கன ஈஸியா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து ஒரு ஜிப்லாக் பேக்ல அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ட மட்டும் போட்டுட்டு, சிக்கனையும் நான் வந்து அந்த எக்ல டிப் பண்ணிட்டு, அந்த ஜிப்லாக் பேக்லயே போட்டுடுறேன். சிக்கன் வந்து லெக் பீஸா தான் எடுத்திருக்கேன். அது ஒரே ஒரு பீஸ் மட்டும் அந்த லெக் பீஸ்க்கு மேல ஒரு பீஸ் இருக்கும்ல, தை பீஸ்ன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அது எடுத்திருக்கேன். ஜிப்லாக் பேக்க நல்லா கவர் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகா அந்த மாரி கோட் ஆயிரும். நம்ம கை அந்த இடம்லாம் ரொம்ப மெஸ்ஸியா போகாம சூப்பர் ஈஸியான டிப் இது. இப்ப இத நல்லா சூடான எண்ணெயில போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரவுன்ல கிறிஸ்பியா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்ப இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் அப்படியே ஒரு பவுல்ல போட்டுட்டு, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த சாஸையும் இதுல ஊத்திடலாம். சாஸ் கொஞ்சம் ரொம்ப திக்கான மாரி இருந்துச்சுன்னா, மறுபடியும் லைட்டா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊத்துங்க. சாஸோட நல்லா கலந்துட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அந்த சிக்கன் அவ்ளோ சாஸியா, ஜூஸியா, ஸ்பைசியா, கொஞ்சம் ஸ்வீட்டா எல்லாமே மிக்ஸ் ஆகி அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.